ஹாய், சென்னை மாதா போர்வெல். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மணலி மாத்தூர். இந்த இந்த இடம் வந்து ரொம்ப சின்ன இடம்தான். அதனால தான் அந்த வீட்டோட செவுரை இடிச்சிட்டு அந்த இடத்துல போர் உட்கார வச்சுருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல உட்கார வச்சது போர் மிஷினு. இதுவே அங்கேருந்து உள்ளேருந்து லாரி வரவே வராது. ஒரு எப்படியும் 400 மீட்டராச்சும் இருக்கும், ஒரு 400 அடி இருக்கும். அதுலேருந்து ஆளுங்க ஃபுல்லாகவே மேனவலாக தூக்கிட்டு தான் வந்தாங்க, கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் 160 ஃபீட்டிலே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. நல்ல தண்ணி தான். இந்த போரோட சைஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 8 இன்ச்சு, கீழே வந்து 6.5 போட்டு ஓட்டிகிட்ருக்கோம். பெரிய போர் தான் இது. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 65,000 வந்தது. கீழே பழுப்பு கிடையாது, பிளெயின் தான். பாறை இருக்கிறதுன்றதால கீழே பழுப்பு போடலை. மேலே வரைக்கும் ராக் வரைக்கும் அதில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் மிஷின் ஓட்டிருந்தேன், அந்த வீடியோ போட்டிருப்போம். மேலே 65 அடி வரைக்கும் மணல் தான். அதுக்கப்புறம் தான் ராக்கு, பாறை. கீழே பாறை இருந்ததால் அது வரைக்கும் பழுப்பு போட்டு விட்டோம். கீழே எந்த பழுப்பும் கிடையாது, பிளெயின் தான், பாறையில் தான் இருக்கும். அதனால் மூடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பயப்பட தேவையில்ல, கண்டிப்பாக க்ளோஸ் ஆகாது, நல்லா தான் இருக்கும். அதே பாறை கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னிங்கன்னா அதை நம்மளே பழுப்பு கம்பல்சரி இறக்கி தான் ஆகணும். இது பாறை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவும் வராதுன்னு வச்சிங்களேன், கரெக்டாகவே இருக்கும். அப்புறமா இது தண்ணி உப்பு எதுவும் இல்லை, இன்னும் நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ராடு எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5 நிமிஷமாச்சும் ஆகும். இதில் மேக்ஸிமம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அது பாருங்கள், தண்ணி வரும், அது கூட சேர்ந்து அந்த புகையும் வரும். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ராக்கான பாறை அது. ட்ரில்லிங் ஆகிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். 160 அடி போட்டதுக்கே இவ்வளோ ரொம்ப கஷ்டம். ரொம்ப பாறை ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது. உங்களுக்கு எதனா வீட்டுக்கு இல்லை ஃப்ளாட்டோ வீட்டில் சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், வந்து கண்டிப்பாக பண்ணி தருவோம். அதேமாரி காஸ்ட் என்னென்னா இடத்த பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காஸ்ட் என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா மேலே பழுப்போடு சேர்த்து மொத்தமாக 65,000 தான் ஆச்சு. அது அந்த 160 அடி போர் போடுறதுக்கு. மேலே 8 இன்ச்சு, கீழே 6 இன்ச்சு. சைஸுக்கு ஏற்ற மாரி ரேட்டு மாறும். இன்னொரு வீடியோவில் நான் அது கொஞ்சம் அது குளத்தூர்லன்ற போது அது ரேட்டு டேரெக்டாக வர்றதால கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகும். லாரி டேரெக்டாக ஓடிச்சுன்னா, ஸ்லோரி மிஷின் இல்லாமல் டேரெக்டாக ஓடிச்சுன்னா கண்டிப்பாக கம்மியாகும். நீங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கால் பண்ணுங்கள். எப்பயுமே பார்க்கணும், வீடியோ பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே நம்பர் இருக்குது, அதில் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள்.